வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு வேல் செய்திருக்கேன். நான் இதுக்கு முன்னால் இந்த வேல் செய்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த வேலை பாருங்கள், இப்படி தான் செய்து வச்சுருக்கேன். அதை இப்படி ஒரு ரவுண்டு போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ரவுண்டு எப்படி போட்டிருக்கேன்னா, நடுவில் எல்லாமே 6 மணி பூ தான், நடுவில் கோல்டு கலர் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை சுற்றியுமே சிவப்பு கலர், அதுக்கு பிறகு ஒரு ரவுண்டு மட்டும் 4 மணி பூ போட்டிருக்கேன். போட்டு இதை முடித்து இப்படி இதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதுக்கு மேலே இந்த சைடில் ஒரு அருங்கோணம் மட்டும் 6 முக்கு வர்றது மாதிரி ஒரு இது பண்ணி அதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் ஜாயின் பண்ண போகிறேன். அதை தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அது போடுறதுக்கு நான் ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒயரில் ஒரு சைடு ஊசி கோர்த்து வச்சுருக்கேன் பாருங்க. நம்ம சேனலில் புது சப்ஸ்கிரைபருக்கெலாம் இது தெரியுமான்னு தெரியலை, அதனால் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஊசியில் கோர்க்கிறதுக்கு இந்த பக்கத்தில் பாருங்கள், நான் இந்த பக்கம் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் ஊசி கோர்க்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இப்படி கட்டிங் பிளேயர் எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு முன் பக்கத்தில் ஒரு லேஸாக இப்படி பிடிச்சி ஒரு நைப்பு வச்சா போதும். ஏன்னா நமக்கு இந்த டொயின் ரவுண்டாக இருக்கும், அதாவது உருண்டையாக இருக்கும். நமக்கு இந்த ஊசியில் உள்ள காது நீள வாக்கில் இருக்கும். அதனால் இதை நம்ம கொஞ்சம் நச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு இதில் கொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக எப்படி கொறுத்துடலாம் பாருங்கள். இந்த பக்கம் வந்துட்டு பாருங்க, இதை எப்படி பிடிச்சி இழுத்துட்டோன்னா நமக்கு இந்த பக்கத்தில் இதிலே நின்றுக்கிடும். நம்ம இனி பாசி கொறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக பாசி கொறுக்கலாம். அதுக்காக தான் இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிட போகிறேன். அதுக்கு ஒரு 6 பாசி கோல்டு கலர், அதுக்கு பிறகு கொஞ்சம் சிவப்பு பாசியும் கொஞ்சம் வெள்ளை பாசியும் தேவை. முதல்ல இந்த 6 பாசியை போட்டுக்கிடலாம். பாருங்க, 6 பாசி போட்டிருக்கேன். இந்த கடைசியாக போட்ட பாசியேக்குள்ளே இன்னொரு சைடில் உள்ள ஊசி எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ரெண்டையும் சென்டர் படுத்திக்கிடுங்க. பாருங்கள், 2 சைடு டொயினே அற்றத்தை ஒன்றா பிடிச்சிட்டு இப்படி சென்டர் படுத்திட்டா கரெக்டாக ஒரு ரவுண்டு கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், ரவுண்டு வந்தாச்சு. 6 மணி பூ தான் போட போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. இனி அடுத்தது நமக்கு சிவப்பு கலர் பாசி போட்டுடலாம். சிவப்பு கலரில் நமக்கு ஒரு பாசிக்குள்ளோடி டொயின் இருக்குது. அதனால் இந்த பக்கத்தில் 5 பாசி போட்டுடலாம். 5 சிவப்பு பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 5 சிவப்பு பாசி போட்டு வச்சுருக்கேன். இந்த 5ஆவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ஊசி எடுத்து, அதாவது ஊசியில் பொறுத்தாலும் சரி தான், டொயின் வச்சுருந்தாலும் சரி தான். பாருங்கள், இந்த கடைசியாக போட்ட பாசிக்குள்ளோடி நம்ம இன்னொரு சைடு உள்ள ஊசியை கொடுத்து எடுத்தாச்சு. இனி பக்கத்தில் இந்த கோல்டு கலர் பாசியில் இன்னொரு சைடு டொயினாக கொடுத்து எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டா நமக்கு இப்போ அடுத்த பூ போடும்போது நமக்கு 2 பாசி டொயின் உள்ளே இருக்கும். பாருங்கள், ஒரு சிவப்பு பாசியும் ஒரு கோல்டு கலர் பாசியும் டொயின் உள்ளே இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம இந்த பக்கத்தில் இப்போ 6 மணிப்பூ வரணும். நமக்கு 4 பாசி போட்டுடலாம். அந்த சிவப்பில் தான் 4 பாசி போட போகிறேன். 4 பாசி போட்டுட்டு 4ஆவது பாசியில் இப்படி இந்த பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். அது இந்த சிவப்பு பாசியில் துவாரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஊசி கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டப்படுது. அதனால தான் நான் அந்த கட்டிங் பிளேயர் வச்சு இழுக்கிறேன். பாருங்க, போட்டாச்சு. இதே மாதிரி தான் இனி 4 பாசியாக போட்டு இங்கே வரையும் கொண்டு வந்துடலாம். 6 பூ வரும் சுற்றியுமே. அப்போ நம்ம இப்போ 2 பூ போட்டாச்சு. இன்னும் 3 பூ போடுங்க. கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. நம்ம இனி அடுத்த பூ போடும்போது, அதாவது கடைசி பூ போடும்போது நம்ம எப்போவுமே எடுக்கிற மாதிரி ஒரு சிவப்பு பாசியும் ஒரு கோல்டு பாசியும் இருக்குது டொயின் உள்ள. இனி நம்ம முதல்ல ஒரு சிவப்பு பாசி போட்டோம் பாருங்க, அதில் ஒரு பாசி எடுத்துக்கிடணும். இந்த 6 மணி பூ சிவப்பு கலரில் போட்டதில் முதல்ல போட்டதில் ஒரு பாசி எடுத்துக்கிடணும். எடுத்தால் நமக்கு இப்போ 3 பாசி இருக்கும் டொயின் உள்ள. பாருங்கள், 2 சிவப்பும் ஒரு கோல்டு கலரும் இருக்குது. இப்போ நம்ம 3 சிவப்பு பாசி போட்டுடலாம். அப்போ இந்த ரவுண்டு நமக்கு இதில் முடிஞ்சிடும். பாருங்க, இப்போ நமக்கு ஒரு ரவுண்டு வந்தாச்சு. பாருங்கள், இனி அடுத்த ரவுண்டும் நம்ம சிவப்பு கலரில் தான் போட போகிறோம். இப்போ இந்த பக்கத்து பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு 2 பாசி டொயின் உள்ள இருக்குது. அதாவது இந்த சிவப்பு 6 மணி பூவில் ஒரு பாசியும், இந்த சிவப்பு கலர் 6 மணி பூவில் ஒரு பாசியும், நம்ம 2 பாசி எடுத்துருக்கோம். இனி 4 பாசி போட்டுடலாம்.
பாருங்க 4 பாசி போட்டுட்டு 4வது பாசியில் இப்படி இன்னொரு பக்கத்தில் உள்ள ட்ரோயினை குறுக்க விட்டு எடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை வாக்கு கரெக்டாக வரும். நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கத்தில் பாசி போட்டால் நல்லாயிருக்கோ கொறுக்கிறதுக்கு அந்த பக்கத்தில் போட்டுக்கிடுங்க. நான் இப்போ எப்படி இருக்கும்போது நான் பாருங்க இடது பக்கத்தில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வலது பக்கத்தில் போட்டால் தான் அது கை கரெக்டாக அந்த கோர்க்கிறதுக்கு வரும் அப்படின்றத வலது பக்கத்தில் போட்டுக்கிடுங்க. எப்படி போட்டாலும் பரவாயில்ல, அவரவருக்கு கை வாக்குக்கு வசதியாட்டு போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம போட்டாச்சு. இன்னொரு பாசியும் எடுக்க போகிறோம். இந்த பூவில் இந்த சிவப்பு கலர் பாசி இது கூட சேர்த்து எடுத்துக்கிடலாம். பாருங்க எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போமா நமக்கு 2 பாசி தான் இருக்குது. இன்னும் 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள் 2வது பூவும் போட்டாச்சு. அடுத்தது பூ போடும்போது தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பாருங்கள் நமக்கு இப்போ இதில் ஒரு பாசி எடுத்தால் கரெக்டாக வராது. அதனால் இன்னொரு பாசி எடுக்க வேண்டியிருக்கும். இந்த பூ போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. அடுத்த பாசியும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன் இப்போ எப்படின்னா, அதாவது இந்த சைடில் நடுவில் வந்து எடுக்கும்போது நம்ம இந்த 2 பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும். இந்த முக்கில் வரும்போது இந்த ஒரு பாசியை மட்டும் எடுக்கணும். இதே மாதிரி தான் கொறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி அடுத்த பூ போடும்போது இந்த ஒரு பாசியும் எடுத்தால் போதும். பாருங்கள் அடுத்த பூ போடும்போது இந்த ஒரு பாசியும் எடுத்தால் போதும். அதுக்கு அடுத்த பூ போடும்போது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். அப்போ நமக்கு 3 பாசி இருக்கும். 3 பாசி போடணும். பாருங்கள் இப்போ 3 பாசி போட்டிருக்கேன். இப்போ 3 பாசி போட்டாச்சு. அடுத்தது போடும்போது நம்ம ஒரு பாசி எடுத்தால் போதும். அப்போ இந்த முக்கில் உள்ள பாசி எடுக்கும்போது நமக்கு ஒரு பாசி தான் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ 4 பாசி போடணும். 2 பாசி தான் ட்ரோயின் உள்ள இருக்கும். இதை பார்த்து பார்த்து இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன். அதாவது இந்த முக்கில் வரும்போது ஒரு பாசியை மட்டும்தான் எடுக்கணும். இந்த 2 பாசியும் அதாவது 2 சைடில் உள்ள பூவையும் நமக்கு எடுக்கும்போது இப்படி பாருங்கள், இது இப்படி இருக்கக்கூடாது. அதனால் இந்த 2 பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும். இதில் நடுவில் வந்து ஒரு பாசி வந்து இப்படி பூ வரக்கூடாது. இதே மாதிரி வரணும். இதே மாதிரி சுற்றியுமே போட்டுட்டு வந்துருங்க. நானும் போட்டுட்டு வரேன். அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள் இந்த ரவுண்டு போட்டாச்சு. இப்போ 2 பாசி இருக்குது ட்ரோயின் உள்ள. அடுத்தது முதல்ல நம்ம போட்ட பூவில் ஒரு பாசி சேர்த்து எடுத்துக்கிட போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ நமக்கு 3 பாசி இருக்கும். 3 பாசி போட்டுடலாம். அப்போ இந்த ரவுண்டும் நமக்கு முடிஞ்சிடும். பாருங்கள் 3 பாசி போட்டாச்சு. இப்போ இந்த ரவுண்டு இதில் முடியுது. பாருங்கள் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாசி இந்த பக்கத்தில் எப்படி முக்கு பாசியாக வரும். அந்த முக்கு பக்கத்தில் வரும்போது மட்டும் நம்ம அந்த ஒரு பாசியும் எடுக்கணும். இந்த இடத்துல பூ போடும்போது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு முன்னால் போட்ட ரவுண்ட் போடும்போது இந்த நடுவில் ஒரு பூ தான் வந்திருக்கு. இனி நடுவில் பாருங்கள் இதில் ஒரு பூ வரும், இதுலேயும் ஒரு பூ வரும். இதே மாதிரி தான் இன்னொரு ரவுண்டும் போட போகிறோம். பாருங்கள் இப்போ பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். நான் ஒரு ரவுண்டு இது இந்த லெவலில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் போடுங்க. பாருங்கள் இப்போ 2 பாசி எடுத்தாச்சு. 4 பாசி போட்டுடலாம். 2 பாசி இருக்குது ட்ரோயின் உள்ள. பாருங்கள் இப்போ 4 பாசி போட்டாச்சு. 4வது பாசியில் இந்த ஊசியை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ அடுத்த ரவுண்டில் முதல் பூ வந்தாச்சு. இனி நம்ம அடுத்த பூ போடும்போது டைமரை செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ இனி அடுத்த பூ போடும்போது நம்ம இந்த பாசியையும் 2 பாசி எடுக்கணும். இந்த பாசியும் எடுக்கணும், இந்த பாசியையும் எடுக்கணும். எடுத்துட்டு நமக்கு இப்போது ட்ரோயின் உள்ள 3 பாசி இருக்கும். 3 பாசி போடணும். அடுத்தது அடுத்த பூ போடும்போது இந்த ஒரு பாசியை தான் எடுக்கணும். அப்போ 4 பாசி போட வேண்டியிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரவுண்டையும் நம்ம போட்டுடலாம். இந்த முக்கு பாசி எடுக்கும்போது பாருங்கள் நம்ம இனி அடுத்தது வெள்ளை பாசி இதில் சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த சைடில் நடுவில் உள்ளதில் தான் 2 பூ போட்டிருக்கோம். பாருங்கள் இந்த சைடில் இந்த 2 பாசி எடுத்து இந்த 2 பாசி இதில் ஒரு பூ இதில் ஒரு பூ தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இந்த முக்கு பாசி அதாவது இந்த ஒரு பாசி இது 6 முக்கு வரும். 6 முக்குலேயும் 6 பாசி இருக்குது. இது முக்கு பாசி தான்.
இது முக்கு பாசி. அதே மாதிரி இதுவும் முக்கில் வரக்கூடிய பாசி, இதுவும் முக்கில் வரக்கூடிய, இது 3 4 5 6 இப்படி 6 பாசி இருக்கும் நமக்கு. இப்போது இந்த முக்கில் வரக்கூடிய பாசியை எடுக்கும்போது மட்டும் என்ன செய்யணும்னா நடுவில் ஒரு பாசி வெள்ளை போடணும். அடுத்தது ஒரு சிவப்பு, ஒரு வெள்ளை. இப்போ 4 பாசி போடக்கூடியதில் ஒரு சிவப்பு போட்டிருக்கேன், ஒரு வெள்ளை போட்டிருக்கேன், 2 சிவப்பு கலர் பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கடைசியாக போடக்கூடிய சிவப்பு பாசியில் நம்ம இன்னொரு சைடில் உள்ள ஊசியை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்படி வரும் நமக்கு. இந்த ஒரு முக்கில் வரும்போது நமக்கு இப்படி ஒரு பாசி வெள்ளை போடணும். இனி அடுத்தது இதில் 2 பாசி போடும்போதும் நமக்கு சிவப்பு கலர் தான் வரும். சிவப்பு கலரே போட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த சைடில் எடுக்கும்போது 2 பாசி எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ 3 பாசி ட்ரெயினில் இருக்கும், 3 பாசி போட வேண்டியிருக்கும். பாருங்கள், இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. போட்டுடலாம் அழகாக. ஒரு இது போட்ட பிறகு நமக்கு ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி இந்த பாசி எடுக்கும்போதும் அதே மாதிரி ஒரு வெள்ளை பாசி போட வேண்டியிருக்கும். நான் இந்த 2 பூவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போடும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த முக்கு பாசியை நம்ம எடுக்க போகிறோம். முக்கு பாசியை எடுக்கும்போது எடுத்தாலே நமக்கு அதில் வெள்ளை கலர் பாசியை கொண்டு வரணும். பாருங்கள், இதில் போடும்போது ஒரு சிவப்பு கலர் பாசி முதல்ல அதில் போட்ட மாதிரி தான், ஒரு வெள்ளை 2 சிவப்பு அதே மாதிரி போட்டோம். பாருங்கள், கடைசியாக போட்ட இந்த சிவப்பு பாசியில் நம்ம இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்படி வரும். இதே மாதிரி எல்லாமே ரவுண்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லித்தரேன். எப்படின்னா, இந்த கோல்டு கலர் பாசி 6 பாசியுமே பார்த்துக்கிடுங்க. அந்த 6 பாசியில் இப்படி 2 பாசிலையும் நடுவில் இப்படி வரக்கூடியதில் இதில் 2 பூ இருக்குது பாருங்கள் சைடில். அந்த லைனில் வரக்கூடியதில் வெள்ளை பாசி வரக்கூடாது. அதே மாதிரி இதில் ஒரு பாசிக்கு அடுத்தால இப்படி பூ வருது பாருங்கள், இது நேர் வரக்கூடியதில் தான் வெள்ளை பாசி வரணும். பாருங்கள், இதுலேயும் அப்படி தான். இது நேர் வரக்கூடியதில் வெள்ளை பாசி வந்திருக்கு. அடுத்தது இது நேர் வரக்கூடியதில் வெள்ளை பாசி வந்திருக்கு. இப்படி இந்த 6 பாசிக்கு நேரும் பூ வரக்கூடிய இடத்துல மட்டும் வெள்ளை பாசி வரணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இது நேர் இப்படி வரணும். அதாவது ஒரு கோல்டு கலர் பாசி, நடுவில் 2 சிவப்பு, அடுத்தது ஒரு வெள்ளை. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இன்னும் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் 2 சிவப்பு இருக்குது. இன்னும் இதில் வரும்போது வெள்ளை வரணும். இதே கரெக்ட் பண்ணி இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. நானும் போட்டு வரேன், அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரவுண்டு போட்டு முடித்தாச்சு. இனி நம்ம அடுத்த ரவுண்டு போட போகிறோம். அடுத்த ரவுண்டு போடுறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.